ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பேப்பர் பேட்டர்ன்ல இருந்து கிளாத்ல எப்படி மார்க் பண்றது அப்படின்றது பார்க்க போறோம். பொதுவா வந்து நம்ம பேப்பர் பேட்டர்ன் போட்டுட்டோம் அப்படின்னாலே இந்த பேட்டர்ன்ல வந்து இந்த டாட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த டாட்ஸ் எல்லாம் திரும்ப கிளாத்ல மார்க் பண்றதுக்கு வந்து சிரமமா இருக்கும். ஏன்னா பேப்பரோட அவுட்லைன் வந்து நீங்க ஈஸியா மார்க் பண்ணிடுவீங்க. பட் இந்த டாட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா மார்க் பண்ண முடியாது. அதை ஈஸியா மார்க் பண்றதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இங்க பாருங்க, பேப்பரை வந்து நான் இந்த இடத்துல வச்சுட்டு பேப்பரோட அவுட்லைன் வந்து ஃபுல்லா நான் டிரா பண்ணிட்டேன் மார்க்கர் வச்சு. இப்போ இந்த பேப்பரை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த அவுட்லைன் மட்டும் தான் எனக்கு இருக்கும். உள்ளுக்குள்ள இந்த டாட்டோட மார்க்கிங்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த டாட்டோட மார்க்கிங்ஸ்லாம் நம்ம இந்த பேப்பரை எடுத்துட்டு திரும்ப இங்க வந்து இன்ஸ்டேப் வச்சு கால்குலேஷன் வச்சு நம்ம மார்க் பண்ண தேவையில்லை. இந்த பேப்பர்ல இருந்தே எப்படி ட்ரேஸ் எடுக்கிறது அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட டாட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிருக்கோம்ல, இந்த மார்க் பண்ண எல்லா டாட்ஸுக்கும் நாச் பண்ண போறோம். அதாவது நம்மளோட இந்த கார்னர் இருக்குல்ல, கரெக்டா இந்த டாட் நான் ஃபர்ஸ்ட் இந்த டாட்டுக்கு மார்க் பண்ண போறேன். இந்த டாட்டோட இந்த கார்னர்ல கரெக்டா இந்த இடத்துல ட்ரிம்மர் வச்சு ஒரு வி மாதிரி ஒரு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்னதா ஒரு கட்டு. அதே மாதிரி அந்த டாட் எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அந்த இடம் ஃபுல்லும் கரெக்டா எக்ஸாக்டா அந்த கோடு மேலேயே பேப்பரை மடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு சின்ன கட்டு. அந்த டாட்டோட கனெக்ஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு சின்ன கட்டு. அப்புறம் இந்த டாட் இங்க முடியுதுல, இந்த இடத்துலயும் நம்ம கட் பண்ண போறோம். ஸோ இங்கே கட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் கார்னர்ல இருந்துச்சு. ஸோ உள்ள கட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடு மேலேயே அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணிருங்க பேப்பரை. அதுக்கப்புறம் இந்த டாட் முடிகிற இடத்துல திரும்ப ஒரு ஃபோல்டு பண்ணுங்க. ஃபோல்டு பண்ணிட்டு கரெக்டா இந்த இடத்துல ஒரு கட்டு. இப்போ நீங்க கட் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹோல் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி இப்போ நான் இங்கே கட் பண்ணியிருக்கேன்ல, இதே மாதிரி நீங்க எல்லா டாட்டுக்குமே கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நெக்குக்கும் கட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஒன்ஸ் பேப்பர் பேட்டர்ன் போட்டோம் அப்படின்னா இதே பேப்பர் பேட்டர்னை நம்ம நிறைய பிளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நெக்கெல்லாம் நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வேற நெக்ஸே வைக்கணும்னா வைக்க முடியாது. அதனால இந்த நெக் எங்க முடியுதோ அந்த இடத்துல இங்க ஒரு நாச்சு, இந்த இடத்துல ஒரு ஹோல், அந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா நெக்கோட மார்க்கிங்ஸும் உங்களால ஈஸியா பண்ண முடியும். இப்போ வந்து நான் இதை எப்படி மார்க் பண்ணணும்னு பாருங்க. நம்ம இங்க ஆல்ரெடி வந்து அவுட்லைன் மட்டும் மார்க் பண்ணிருக்கோம். அந்த அவுட்லைன் மேல அப்படியே வந்து பேப்பரை வச்சிருங்க. வச்சுட்டு நம்ம நாச் போட்ட இடத்துல எல்லாம் இங்க பாருங்க, சும்மா ஒரு மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த ஹோல்லையும் ஒரு புள்ளி மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு திரும்ப ஸ்கேல் வச்சு நம்ம இந்த டாட்டை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்ப நான் மார்க் பண்ற மாதிரி நீங்க மீதி டாட் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிருங்க. இது ஒரு சின்ன டெக்னிக் தான். இந்த டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ணி உங்களோட பிளவுஸ் ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட பேப்பர் பேட்டர்ன்ல எக்ஸாக்டா வரைஞ்ச டாட்ஸ் எல்லாமே உங்களோட துணியிலையும் உங்களால ஈஸியா மார்க் பண்ண முடியும். ஃபேஷன் டிசைனிங், ஆரி எம்ப்ராய்டரி, சாரி குச்சு, சாரி ப்ரீ ப்ளீட்டிங் இந்த 4 கிளாஸும் டைரக்ட் கிளாஸும் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸாவும் எடுக்கிறேன். பிளவுஸோட பேப்பர் பேட்டர்ன் சேல்க்கு அவைலபிளா இருக்கு. 30 செஸ்ட் சைஸ்ல இருந்து 44 செஸ்ட் சைஸ் வரலும் நார்மல் பிளவுஸ், பிரின்சஸ் கட் பிளவுஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. ஃபிட்டிங் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும். ஆரி எம்ப்ராய்டரி ட்ரேஸ் புக் சேல்க்கு அவைலபிளா இருக்கு. நெக்கோட மார்க்கிங்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸ்டிச்சோட நேம்ஸ் வந்து இதுல மார்க் பண்ணி தந்திருக்கேன். இதுல உள்ள எந்த டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுட்டு நீங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ.